வந்து நீ என்ன எம்ஜிஆரா லேட்டா வராரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை? என்ன சொன்னேன்ப்பா, நீ வள்ளியெல்லாம் வீடியோ போட்டுறேன்ட்டு எப்படியே சொன்னா கேட்டா அவரும் வைப்பாரு. நீ வையே, நீ ஏமாத்துவ, காசு வாங்குவ, கடைசியா பிடிச்சல ரோட்ல விட நாங்க பாத்துருப்போமா. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு உங்களை வந்து பிடிச்சோ பிடிக்கலையோ, நான் வைரல் ஆகணும்னா 2 இடத்துல இன்டர்வியூ கொடுத்தா அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்னை பற்றி என்ன வேணும் பேசலாம். அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணவே முடியாது. இப்படி பேசினா அந்த படம் பேசப்படணும். ஸோ என்னால் உங்களுக்கு கண்டென்ட் வேணால் நீங்கள் எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்? நீங்கள் நினச்சிக்கல நான் ஹியூமன் தானே, எனக்கு இதெல்லாம் வரதானே செய்யும். ஹர்ட் ஆகிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஃபார்வர்ட் போக முடியாது. சம்பளம் இல்லாமல் நடிச்சிருக்கேன், சம்பளம் கொடுக்காம நடிச்சிருக்காங்க, சம்பளம் பிடிக்கப்பட்டிருக்கு, தராமட்டிருக்கு, படம் ரிலீஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம பல விஷயங்கள் இழந்து அவமானப்பட்டு தான் வர முடியும். நிறைய ஃபேன்ஸ் வந்து பிளட்ல எழுதுவாங்க. அந்த லெட்டர்ல எழுதுவாங்க. அந்த பிளட்டோட வந்து இங்கும் இதுவும் டிஃபரன்ஸ் அந்த ஸ்மெல்லுக்கு தெரியும். நிஜமாக கையில வச்சு எழுதுவாங்க. அதெல்லாம் 2002-03 பயங்கர ஃபேமஸ் இருக்கு. வெளியே யாராவது வந்து இப்போ மாப்பிள்ளை கட்டில வந்திருக்காங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்தால் இப்போ கல்யாணம் பண்ணி 2 பொண்ணு. மேபி இதை அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்ணிதானே எனக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பா நிறைய பேருக்கு ஏன்னா இவங்களுடைய இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா மச்சான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு க்ளோஸா இருந்தது அந்த மேடையில தான் தெரிஞ்சிருக்கும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமான்றதே ரொம்ப டஃப். எனக்கு எப்போ நட்பு ஆரம்பிச்சிச்சு? 2003-04. அதுலேருந்து சேது வந்து நல்ல சேது சார். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. கனடா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தரன் மூவி டீம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் பிரஜின் அவர்களே, வணக்கம் சம்பாசிவம் சார் அவர்களே. நான் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து திரைத்துறைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. 2006 வந்திருக்கீங்க, இப்போ 2026 வந்துட்டு இருக்கு. இந்த 20 வருஷம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்து சினிமா? பொறுமை, பேஷன், லேர்னிங், இது எல்லாமே. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ப்ராசஸில் இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். பல டேட்டர்ஸ் கூட சில விஷயங்கள். ஏன்னா என்னையுமே ஒரு ப்ராசஸில் இருந்து பொறுமையாக இருக்கணும். ஒரு விஷயம் வரும்போது ஜெயிக்கிறது தான் கஷ்டம், தவிர படம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எதுவுமே இந்த வியாபார ரீதியாக போய் சேர்க்கறது இது கடினம். தியேட்டர்ஸு ஒரு வெற்றி, ஆனால் சஸ்டெயின் பண்ணிடலாம். நீ படம் பண்ணுறது வந்து கஷ்டம் கிடையாது. அது கரெக்டாக பண்ணி கரெக்டான படம் கொண்டு போய் சேர்க்கறது தான். அது எல்லாமே வந்து ஒரு விஷயம் நடக்கணும். அது 20 வருஷம் நமக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து நம்ம ப்ராசஸில் இருக்குன்னு நினைக்கிறது வந்து அது ஒரு பெரிய பெருமை தான். படத்துக்கு வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்து ஒரு பயங்கர ப்ரொமோஷன் போயிட்டு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை வந்து 3 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். 3 தான் நீங்கள் வந்து டைம் தவறாமல் வந்துக்கிறேன். இன்றைக்கி 2 மணி ஷூட்டு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து ஒரு 1 o'clock வந்து இங்கே வந்து உட்காந்துட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நபர் தான் நீங்கள். ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஐமன் வந்து நிறையா வந்து நீங்கள் என்ன எம்ஜிஆரா, அவர் என்ன பெரிய எம்ஜிஆரா லேட்டாக வராரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? இல்லை என்னன்னா இப்போ நம்ம அந்தரன் விஷயம் போயிட்டு இருக்குல்ல. என்னன்னா ஒரு படத்தில் வந்து சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். டைரக்டர் சில விஷயங்கள் நடக்கும், ப்ரொடியூசர் சில விஷயங்கள் இருக்கும். அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து புது நபர், அவங்களுக்குள்ள என்ன கன்வர்சேஷன் நடந்துருக்கு ஆக்சுவலாக. இப்போ என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த படம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அபவ் 50 days பண்ணியிருக்கோம். பட் சில பேரெல்லாம் அதை பட்ஜெட்டில் பண்ணுவாங்க. அது தவறுக்கு இல்லை. பட்ஜெட்டில் பண்ணாலுமே ஒரு படம் வெளியிடும்போது ப்ராப்பராக நீங்கள் வெளியிடணும், பப்ளிசிட்டி பண்ணணும், ப்ரையர் ஆக்டர்ஸ் வந்து கூப்பிடணும் எல்லாருமே. இதில் யாருமே கூப்பிடாம ஒரு 2 நாள் முடி 1 நாள் முடி கூப்பிட்டுட்டு, இப்போ இது மாதிரி 2 நாள் முடி கூப்பிட்டுட்டு இது மாதிரி விஷயங்கள் நான் வந்து ஷூட்டில் இருந்தேன். அப்போ ஷூட் பண்ணும்போது இப்போ இவங்க முடிச்சுட்டாங்க, ரிலீஸ்க்கு வராங்க. ரிலீஸ்ன்றது இன்றைக்கி இருக்கிற சார் சொன்ன மாதிரி போராட்டம்னா பெரிய போராட்டம். ஒரு படத்தை தெரியப்படுத்துறதுக்கு அதுக்கான வேலைகள் எதுவுமே பண்ணலை. எந்த கான்டாக்டுமே இல்லை, எதுவுமே பண்ணல. எந்த ஒரு டச்சும் இல்லாமல் சடனாக வந்து ஒரு ஜென்ரலாக கால் பண்ணிவிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறதும், ஃபோன் அடிச்சுட்டு இப்போ சம்மந்தப்பட்ட ஏதோ ஒருத்தர் பேசியிருக்காரு, அது யாரும் கூட தெரியாது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், என்னை பற்றி எதுவும் சொல்ல, அவர் டைரக்டரை பற்றி என்னமோ பேசி என்கிட்ட சொன்னார். நான் சொல்ல சார் அது தேவையில்லாத டாக்கு, நான் ஷூட்டில் இருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இடத்துல ஷூட் பண்ணுறது ஸ்ரீபெரும்புத்தூரில் பவுடர் ஃபேக்ட்ரியில் எல்லாம் மிஷின் ஓட்டிகிட்டு இருக்கு. எனக்கு அங்கே ஃபைட் எடுக்கிறாங்க, 5 சீன் எடுக்கிறாங்க. சார் நான் பேசுகிறேன் சார். அப்போது ஃபோன் பண்ணி இந்த சாப்பிடாம 4 மணி தான் நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருக்காரு. நான் டேரக்டர் பற்றி சொன்னால், சார் இல்லை சார் தப்பு சார், ஆக்சுவலாக ப்ரொடியூசரும் டேரக்டரும் ஒன்றா சேர்த்து தான் படம் பண்ணோம். யார் அவாய்ட் பண்ணி சினிமாவில் யாருமே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் பேசும்போது அவரோட அணுகுமுறையும் பேச்சு, அவர் என்ன பேசியிருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன ஒன்று தெரியலையா சினிமாவில் அப்படின்னு கேட்டால், இல்லை சார் ஒரு பார்த்துருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்போ நான் ப்ளீஸிங்காக தான் பேசினேன். அவரோட முறை, பேசுகிற முறை வந்து ரொம்ப அப்படி இருந்துச்சு. உங்களை டவுன் பண்ணுறேன், ரொம்ப டவுன் இல்லை. பட் அது நம்ம வேண்டான்றதான். நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். இந்த மைண்ட் செட்டில் போய் நான் படம் நடிச்சு என்ன நம்பி ஒருத்தர் பணம் போட்டுட்டு இருக்காரு. நான் எவ்வளோ கரெக்டாக இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே பார்த்துருக்கேன். நான் கூட நாங்கள் லேட் ஆகிட்டோன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு நடக்கிற 2 மணிக்கு நான் 1:05 வந்து உட்காந்துருக்கேன்.
ஸோ அப்படி எதுவுமே என் மேலே இல்லாத பிளாக் மார்க்கில் நீங்கள் அந்த படமாக வச்சு ஒரு வைரல் கண்டென்ட்டை முயற்சி பண்ணி நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்படி பேசுனா அந்த படம் பேசப்படணும். இவங்கெல்லாம் முயற்சி பண்ணி ஒரு கூட்டமாக பேசுகிறாங்க, என்ன பண்ணலாம், இவரை பற்றி இப்படி பேசினா கரெக்டாக பிக் பாஸ் போயிட்டு வந்துருக்காரா. ஸோ என்னால் உங்களுக்கு கண்டென்ட் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, தப்பு கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. என்ன எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாது, என் மூலம் தெரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுட்டு போங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஜெயிச்சுட்டா வந்து அவர் என்ன ஈகோ காட்டினாலும் சரி, அவர் என்ன எமோஷன் காட்டினா வந்து ஒரு மதிப்பு இருக்கும். ஜெயிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து ஈகோ காட்டினாலோ சம்திங் ஏதோ ஒன்று காமிச்சா கூட இன்னும் நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன பெரிய எம்ஜிஆரா அப்படிங்கிற அந்த டாக் வருதில்ல, உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். நீங்கள் நேரம் நினச்சிக்கல, நான் ஹியூமன் தானே, எனக்கு இதெல்லாம் வரதானே செய்யும். ஏன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பேசினேன், அது மாதிரி தோணிருக்கா உங்களுக்கு என்னைக்காவது? இல்லை ப்ரோ, நான் அது மாதிரி யோசிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் அப்படி வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஈகோ ஒருத்தர் நம்ம பேசுறது, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஹர்ட் ஆகிட்டோன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஃபார்வர்ட் போக முடியாது. நிறைய பேர் நம்மளை பேச தான் செய்வாங்க, அதை பற்றி நம்ம எல்லாரும் திருப்திப்படுத்த முடியாது. கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸும் டெபியூட் டேரக்டர்ஸ் தான். ப்ரொடியூசர் கூட நான் எப்படி இவருக்கு தெரியும், நான் எப்பவுமே ஹீரோ நடந்துக்க மாட்டேன், டிமாண்டிங் கிடையாது, ஃபுட்லேயோ எதையோ. ப்ரொடக்ஷனில் என்ன கொடுக்குறாங்களோ ப்ரொடக்ஷன் அவ்வளோ தவிர நம்ம விருப்பப்பட்டால் நம்ம கை காசு போட்டு தான் பண்ண தவிர யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதை நான் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தெரியும். ப்ரெஸ் மீடியா போடாலும் ப்ரெஸ்ஸும் கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல படம் வேணும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒருத்தர் இவ்வளோ சஸ்டைனபிளாக நான் வந்துட்டு இருக்கேன்னா அது பேக் போன் வந்து ப்ரெஸ் மட்டும்தான். அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த சொல்லப்படுற நபர் யாருன்னு தெரியல, அவர் என்னவோ பேசியிருக்காரு, அது எங்கேயும் வரல, ஏதோ ஒன்று 2 இடத்துல நீ யாரையும் எனக்கு எடுத்து அமைச்சிருக்காங்க. அதை பார்க்க கூட எனக்கு டைம் இல்லாமல் நான் 2 நாளில் ஷூட்டிங்கு, நேற்று டப்பிங்கு, ப்ரோமோ ஷூட்டு, இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு ஷூட்டு, இப்படி ஓடிட்டு இருக்கேன். யாரோ சொன்னாங்க, சரி அவர் பேசிட்டு போட்டோம், தப்பு இல்லையே, எல்லாம் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. இப்போ சினிமாவில் நீங்கள் கேட்ட ஒரு அதிகமான ஒரு கனமான வார்த்தை இப்போ இந்த மைண்டில் ஏதாவது ஒன்று இருக்குது, இல்லை இந்த மாதிரி நீ ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்தேன் அவங்க பேசின வார்த்தை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும், அப்புறம் நடந்திருக்கா அவங்களுக்கு? இல்லை, என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன், இப்போ பிக் பாஸுக்கு முன்னாடி எனக்கு வந்து படம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 50% இருந்துச்சு. இப்போ நான் அப்ரோச் பண்ணுறது 250% ரொம்ப ரொம்ப சுலபம் எனக்கு. இப்போ நம்ம நார்மலாக இருக்கும் ப்ரெஸ் இருக்கும்போது ஒரு ஹீரோயினோ இல்லை வேறு ஆர்டிஸ்ட் வந்தால் இதே ப்ரெஸ்ஸை கேமரா திருப்பிட்டு வேறு போயிடுவாங்க. இப்போ யார் இருந்தாலும் நம்ம சுற்றி வரும்போது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் எல்லாமே பார்த்துட்றாங்க. அந்த அங்கீகாரம் வந்து நீங்கள் கரண்ட்டில் இருக்கும்போது தான் அது கிடைக்கும். அதை நீங்கள் தக்க வைக்கணும். அது இந்த படத்துக்கும் எல்லா படத்துக்கும் இப்போ இந்த படம் நல்லபடியாக சூப்பராக போய் நல்லா பிஸ்னஸ் பண்ணால் அடுத்தடுத்து இந்த வாய் அப்படியே மாற்றி பேசும். இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க, பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த சம்மந்தப்பட்ட சொன்ன நபரும் வெளியே கேட்டாலும் அவங்க வேறு விதமாக தான் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. எல்லா பற்றி மைலேஜ் தானே ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ நான் இப்போ எனக்கு உங்களை வந்து பிடிச்சோ பிடிக்கலையோ நான் வைரல் ஆனேன்னா 2 இடத்துல இன்டர்வியூ கொடுத்தா போதும், அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்னை பற்றி என்ன வேணும் பேசலாம். அதுக்காக நான் ரியாக்ட் பண்ணவே முடியாது, எனக்கு ரியாக்ட் பண்ணலாம் டைமே இல்லை. சார் நான் என்ன கேட்கணும்னா, அதாவது ஜெயிச்சுருண்டா ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ யாராவது ஒரு ஆள் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க. நான் அந்த ஸ்டோரி கேட்டேன். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து எப்படியா ஜெயிச்சுருண்டாங்கிற ஒரு வெறி வந்திருக்கும், யாராவது ஒரு ஆள் வந்து பேசியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஆக்டர் என்ட்டு எடுத்திருந்தேன், அவங்க சாப்பிடும்போது தட்டை வந்து எடுத்து வச்சாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கான்னு கேட்குறேன். அந்த மாதிரி நடக்கல ப்ரோ. அந்த மாதிரி சரி, அப்படிங்க எல்லாம் துணிஞ்சு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கு. அவமானப்படுத்துறது அதெல்லாம் நீ மற்றவங்களுக்காக ஜெயிக்க முடியாது. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் துணிஞ்சு தான் நான் இறங்கி வந்திருக்கேன். சம்பளம் இல்லாமல் நடிச்சிருக்கேன், சம்பளம் கொடுக்காம நடிச்சிருக்காங்க, சம்பளம் பிடிக்கப்பட்டிருக்கு, தராமட்டிருக்கு, படம் ரிலீஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம பல விஷயங்கள் இழந்து அவமானப்பட்டு தான் வர முடியும். அது நானா தேர்ந்தெடுத்துக்கிட்ட விஷயம் தான். இது யாரையும் குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுவாக ஜெயிக்கும் போது மரியாதைகள் அதிகமாக வரும். அதே போட அடுத்த வாரம் உங்களுக்கு சுமாராக போச்சுன்னா அந்த பிஸ்னஸ் இருக்குது அவங்களுக்கு. இது நடக்க தான் செய்யும். நம்மளால் அவமானப்படுறது ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லாம் லேர்னிங் தான். எல்லாமே நீங்கள் கேஷுவலாக எடுத்துக்கிட்டா சந்தோஷம் தான். உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக புஷ் ஆகணும்னா நீங்கள் ஓடி தான் ஆகணும். அதுக்கு வந்து இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க நம்மளால் டவுன் ஆக போகிறது இல்லை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த படத்தில் வந்து நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? மக்கள் அதிகமாக ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சுவல் நல்ல ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து வெளியே தெரிஞ்சால் தான் தேட்டருக்காக வருவாங்க. இன்றைக்கி வந்துட்டு ரீல்ஸ் தான் எல்லாத்தையும் மாற்றிருக்குது. ஈவன் வந்து கவர்மெண்ட்டோட ரீல்ஸ் தான் மாற்றிருக்கு. ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதுக்காக தப்பாக சொல்ல. சரி, இன்றைக்கி வந்து செய்தி பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் டைம் இல்லை. 2 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்க தான் டைம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பண்ணியிருக்க ஒரு கண்டென்ட்டை ரீச் பண்ணிவிட்டா எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஃபுல் ஹோப் என்னென்னா, நான் பண்ண 2 படமே கண்டென்ட் படம் தான். பட் ஓரளவுக்கு எனக்கு ஆவரேஜ் ஆகுது எனக்கு போச்சு. இந்த படம் வந்து ஃபுல்லாக கமர்ஷியல் கொடுத்துட்டு ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு நல்ல ஒரு படம் பண்ணிவிட்டு நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறதுக்கான தேவை இருக்குது. ஸோ அப்படின்போது நம்ம எல்லாருக்கும் ரீச் பண்ண வைக்கிறோம். ஸோ டிவி மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, உங்களுக்கு மாதிரியா சோசியல் மீடியா வந்து தாண்டி இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசியமான ஒரு ஆள் ஆகிட்டாங்க எல்லாத்துக்குமே.
ஸோ அவங்களே படம் பார்க்கும்போது ஒரு 3 days வந்து நம்ம தேட்டர் போட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அந்த தேவை இருக்காது. ஏன்னா வந்துட்டு கம்பல்சரி படம் பார்த்துட்டாங்கன்னா மவுத் ஸ்டாக் அதுவே போயிடும், ப்ரொமோஷன் மவுத் ஸ்டாக் ப்ரொமோஷன்லேயே வந்து ஆல்மோஸ்ட் இது போயிடும். அந்த ஒரு நம்பிக்கையில் அது ஒன் ஆஃப் த ப்ரொமோஷனாக தான் நான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய நல்ல கண்டென்ட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க எப்பயும் இன்ஸ்டாவில். ஆனால் சில பேர் வந்து கோமலத்தனமாக பண்ணி கிருத்தனமாக பண்ணி நான் தான் வந்து வெற்றிடத்தை நிரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ ப்ரொமோஷனுக்காக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கிறப்போ உங்களுக்கு கோவம் வந்திருக்கா? வந்து இன்னும் அவங்களே வந்து உள்ளே கொண்டு வரீங்க, அதெல்லாம் ஒரு சண்டை அப்படி மாதிரி எனக்கு கோவம் வந்திருக்கா அவங்களுக்கு? கோவம் வரல ப்ரோ, கோவம்லாம் கிடையாது. இப்போ என்னென்னு அதை சொல்கிறேன், இப்போ இன்னைக்கு ஈஸியாக வந்து இப்போ ஒரு காலத்தில் டேரக்டர்ஸ் வந்து ஃபோன் எடுத்து பேஜரு ஃபோன் அடிச்சு நீங்கள் வந்துருங்க, இல்லை வீட்டுக்கு லேண்ட்லைன் கொடுத்து வந்துருங்க, ரீச்சிங்கை தாண்டி நீங்கள் பேஜ் எடுங்க. இன்னைக்கு டெலிவிஷனில் நீங்கள் ஒரு ஆடிஷன் வந்தால் கூட உங்களோட இன்ஸ்டாவோட ஃபாலோவர்ஸ் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறேன்? அப்போ நல்லா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வடிவுக்கரசியம்மா, நான் டெலிவிஷன் பண்ணுறேன், வடிவுக்கரசியம்மா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க எப்படி நடிக்கணும்னு நீங்கள் செக் பண்ணணுமா? ஸ்க்ரீனிங்கு கிடையாது. ஸோ அவங்களை கூப்பிட்டு ஒரு லுக் டெஸ்ட் பண்ணுறாங்க. லுக் டெஸ்ட் பண்ணுறதால உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு கிடையாது. அந்த கதாபாத்திரத்துக்கு அருணாச்சல மாதிரி ஒரு படத்தை பண்ணி உங்களுக்கு என்ன கெட்ட போடணும், சாதிச்சு எவ்வளவோ. ஸோ அந்த லுக் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வணங்கி தான் ஆகணும். இன்னைக்கு வந்து ஜென்சி கிட்ஸாக ஓடும்போது அவங்க கூட நீங்கள் சமாளித்து அந்த ரவுண்ட் அப்பில் நீங்கள் ஜெயிச்சு வரணும். அதனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பெஸ்ட் ஆக்டரா கேட்டா அது இருக்காது, 1-2 பேர் நடிக்கிறாங்க. பட் ஆனா காலப்போக்கில் உங்க உழைப்பு தான் அந்த இடத்த வந்து போய் சேரும். நீங்க எப்படி மாறுறீங்க, அவங்கவுங்க சர்வைவலுக்கு அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. அதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. மைனஸ் தான் காலம் பதில் சொல்லும், பிளஸ் இருந்தா அது பாட்டு போகும், உங்களை ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு போகும். கண்டிப்பா அவ்வளவுதான். நீங்க எத்தனை ஆடிஷன் அட்டம் பண்ணிருப்பீங்க இது வரையும் வாழ்க்கையில? இருக்கு ஒரு 150-200 ஆடிஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஆனா போன இடத்துல எல்லா இடத்துலயுமே நான் செலக்ட் ஆகேன். நான் மறக்க முடியாத சில ஆடிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 2-3 பெரிய படங்கள்லாம் அப்பெல்லாம் ஆடிஷன் போய் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கு. ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது என்ன படம்? நான் எனக்கு வெயில் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் சன்ல இருக்கும்போது. வெயில் நீங்க நடிக்க வேண்டியதான்? வெயில்ல அது அப்போ அதெல்லாம் மிஸ் ஆச்சு. போய் ஆடிஷன்லாம் போனோம், நிறைய விஷயங்கள் இப்படி மாறி மாறி போயிடுச்சு. வல்லினம், அப்புறம் நிறைய வால்மீகி, இது மாதிரி நிறைய விஷயங்கள். எல்லா படமும் எட்ஜில் போவோம். அப்படின்னா நம்ம என்ன, நமக்கு சில விஷயங்கள் எட்ஜில் வருது, நம்ம கை கூடாம போகுதுன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ எல்லா இடத்துல நம்ம போயிட்டு வரோம் இல்லையா, அதுக்காக தான் ஃபெயிலியர் கிடையாது. சம்திங் கடவுள் பெருசாக கொடுக்க போறாருன்ற ஒரு விஷயம் தான். இப்படி அப்பவே நான் படம் பண்ணிட்டு அந்த இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கலாம். இன்னிங் ஸ்டார்ட் ஆகுதான் இருக்கும், நம்ம அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தான். ஸோ அது மாதிரி எல்லாம் நல்லபடியாக பாசிட்டிவாக. நீங்கள் மிஸ் ஆகி மிஸ் பண்ணி பயங்கரமான ஹிட் அடிச்ச ஏதாவது படங்கள் இருக்கா? வெயில் தான். வெயில் ஹிட்டாக இருக்கு. மலையாளத்தில் ஒரு படம், டைட்டில் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஒரு பெரிய கேரக்டர் ஆக்சுவலாக. அது வந்து அவங்க தாடி எடுக்க சொன்னாங்க, தாடி வச்சிருந்தேன். இங்கே தாடி தான் தேவை, ஒன்றும் பண்ண முடியல அந்த சுச்சுவேஷனில். ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கணும், ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அவன் மிஸ் ஆயிருக்கு. அந்த படம் பேர் எனக்கு தெரியல, அதுவும் ஹிட்டாக இருக்கு ஆக்சுவலாக. அப்போ நான் 2 வருஷம் முன்னாடி பண்ணேன் லவ் ஆக்ஷன் ட்ராமா படம் பண்ணேன் மலையாளத்தில். அது வந்து கிட்டத்தட்ட 150-200 crore நெகட்டிவ் கேரக்டர் பண்ணேன். நான் நிவின் பாலி, நயன்தாரா கூட லவ் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ இதுவும் நடக்கும். சரி, ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து போகுதுன்னா டபுளாக கடவுள் வந்து கொடுப்பாரு. அதுக்கான நேரங்காலம் வரைக்கும் நீங்கள் ப்ராசஸில் இருக்கணும். அதுதான் சினிமா, விட்டு விலகக்கூடாது. 2000 பீரியட்ல வந்து என்ன சொன்னால் பிரஜின் அவர் டிவியில் வந்தாலே அவ்வளோ கேர்ள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு சின்னத்திரை மாதவனாக இருந்தார், அப்படி வந்து சுத்தங்களாக கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்த ஒரு வீடான ப்ரொப்போசல், இல்லை பியூட்டிஃபுல்லான ப்ரொப்போசலாக இருந்திருக்கா? ஏன்னா ஒவ்வொரு ஆங்கருங்க வந்து லெட்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்களே, இவ்வளோ உள்ள லெட்டர் வச்சுருப்பாங்கன்னு ஒரு ஆங்கர் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வந்திருக்கா? அப்போது நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்துருக்கு, நிறைய லெட்டர்ஸ் வந்துருக்கு. நிறைய ஃபேன்ஸ் வந்து பிளட்ல எழுதுவாங்க. அப்படின்னா பிளட்ல இந்த படத்துலாம் பார்த்துருப்போம்ல. ஆமாம், நிஜமான பிளட் தானே, நான் தொட்டிலாம் பார்த்துருக்கேன். அந்த லெட்டர்ல எழுதுவோம், அந்த பிளட்டோட வந்து இங்கும் இதுவும் டிஃபரன்ஸ் அந்த ஸ்மெல்க்கு தெரியும். நிஜமான கையெல்லாம் வச்சு எழுதுவாங்க. அதெல்லாம் 2002-03 பயங்கர ஃபேமஸ், பிளட்ல எழுதுறது, ஹார்ட்லாம் போட்டு எழுதுவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ரிப்ளைலாம் பண்ணியிருக்கேன். சரி, ஃபேன் சொல்றீங்க, பிடிச்சிருக்கு, எல்லாம் கரெக்டு. அப்புறம் ஃபோனில் பேசுவாங்க நிறைய பேர். காலர் கட் ஆனதுக்கப்புறம் பாவம் லைனில் வெயிட் பண்ண, அப்போ எல்லாத்தையும் சாரி கேட்பேன், பேசுவேன். ஃபேன் மொமெண்ட்டாக ஒரு ஊனமுற்ற ஒரு 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 சிஸ்டர் ஒன்று, அவங்கெல்லாம் வந்து மதுரையில் அந்த கிளம்பி வந்து கீழே நான் ஷோ முடிச்சுட்டு இந்த கோல்டு செயின் மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணவன். நான் சொன்னேன், என்னை பார்க்க வந்தே எனக்கு பெரிய விஷயங்க. நீங்கள் எல்லாம் ஃபோனில் வந்து இது இவ்வளோ தூரம் வரீங்கன்னா உங்கள் வேல்யூ எனக்கு தெரியும். அந்த வேல்யூ நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. நீங்கள் அந்த பர்சனல் நம்பரை தரேன், நீங்கள் எப்போ பேசுங்க, எப்போ வேணா பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் எங்கே போனாலும் கூப்பிட்றது. இந்த லேடிஸ் ஹாஸ்டல் தான் நான் போலீஸ் கோட்டர்ஸ் போவேன், இதெல்லாம் நான் இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு. அது எல்லாமே ஒரு நல்ல கோல்டன் மூமெண்ட். அது எவ்வளோ பேருக்கு அமையும் தெரியல. அதை நமக்கு அமைச்சு கொடுத்தது கடவுள். அதை அப்படியே கேரி ஆன் பண்ணி படத்துக்கு கொண்டு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆன் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். வெளியே யாராவது வந்து இப்போ மாப்பிள்ளை கட்டில வந்திருக்காங்களா? என் பொண்ணை கட்டி கோப்பாப்பில் வச்சிருக்காங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்துருக்கு. ஒரு பொண்ணு வந்தால் இப்போ கல்யாணம் பண்ணி 2 குழந்தையாச்சு. 2 குழந்தையாச்சு. ஆனால் அவங்க லவ் எப்படி? இப்போ சாண்ட்ரா வந்து நீங்கள் ஜெயிச்சே ஆகணுங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்களே, அதுக்கு அந்த லவ் எப்படி இருக்கு உங்களுக்கு, அதை ஃபீல் பண்ணுறதுக்கு? இல்லைப்பா, அது அப்படிதான் ப்ரொடக்ஷன். நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம என்ன சொல்கிறேன், இப்போ
இப்போ நான் ஜெயிக்கணும்னு, ப்ரொடியூசர் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், இந்த படம் ஜெயிக்கணும், நம்ம கமிட்டாக தான் இருக்கலாம். அடுத்து ஒரு படம் பண்ணும்போதும் எனக்கு அவர் பற்றி நல்லா தெரியும், அவர் குட் சோலுக்கு அவர் ஜெயிக்கணும் ஆசைப்படுறாரு. அதே மாதிரி தான் இப்போ வந்து என் ஒய்ஃபாக இருக்கும்போதும் என்னை வந்து படத்துக்கு புஷ் பண்ணது அவங்க தான். நீங்கள் டெலிவிஷன் பண்ணாத, பெரிய ஸ்க்ரீன் புஷ் ஆகி பெரிய ஸ்க்ரீன் பெருசாக வரணும்னு சொல்லி. இப்போ மேபி இதை நான் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணிதானே எனக்கே பிக்சர் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கஷ்டப்படலாம், கூட வந்து நம்மளை ஒய்ஃப் எப்படி கஷ்டப்படணும், அப்படி கஷ்டப்படுற வேறு குழந்தைங்களோட ஒரு விஷயம் சர்வைவல் இருக்குது. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் எக்ஸ்பென்ஸாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பேர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஜெயிக்கிறதே ஒரு புஷ். இந்த புஷ் வாழ்க்கையில் கண்டிப்பாக தரணும். ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ தம்பியோ இன்னொன்று யாராக இருந்தாலும் இது எல்லா அவதாரமும் சேர்ந்து ஒரு பொண்ணாக புஷ் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் பெரிய விஷயம். ஸோ அதை லவ்னு சொல்ல முடியாது, அது பெரிய விஷயம். ஃபைனலாக இந்த கொஸ்டின் உண்மையாக முடிச்சாங்க. என்ன அப்படியே இருக்கீங்க, இந்த லுக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெனக்கட வேண்டியிருக்கு? இல்லை கிடையாது, அது சரி கடவுளோட ஒரு நல்ல ஒரு பிளெஸிங் கூட சொல்லலாம். நான் ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டேன், டென்ஷன் ஆக மாட்டேன், கோவப்பட மாட்டேன். இது எல்லாமே எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க இந்த காலைல எழுந்துனே பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும், நைட் வந்து அளவாக சாப்பிடணும், அப்போ சொல்லலாம். அந்த மாதிரி டயட் மெயின்டைன் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் கொடுக்க அப்படியே யோசிக்க மாட்டேன். நான் பெருசாக சாப்பாடு பிரியர் கிடையாது. 2 இட்லி சாப்பிடுவேன், ஒரு தோசை, பசிக்கு தான், சாப்பிட்றதுக்காக வாழ்றதுக்காக சாப்பிட்றது தான். அது மாதிரி விஷயம். ஒர்க்காலிக் தான், எப்போவுமே கரெக்டாக இருப்பேன், வேலை இருப்பேன். ஒர்க் பண்ணுற டைம்லாம் பார்க்க மாட்டேன், பட் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருப்பேன், மெயின்டைன் பண்ணியிருப்பேன். நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக 73 கிலோ 74 கிலோ, அதிகபட்சம் 76 கிலோ ஏறியிருப்பேன். அவ்வளோதான், தவிர மாறுறதே இல்லை. நிறைய பேர் சொல்லும்போது கிரெடிட்டாக தான் இருக்குது. நேற்று கூட டீசர்ல நிறைய பேர் சொன்னாங்க. சிவகுமார் சார் அடுத்தபடியா உங்க ஏஜ் என்ன? சிவகுமார் சார் மார்கண்டேயன் சொல்லுவாங்க. சிவகுமார் சார் மதுரை இவர் வந்து ஒரு திரையுலக அதேதான். இன்னைக்கு சாரை பார்க்கும்போது 85. ஆமா அப்படிதான் இருக்கிறாரு. ஆமா, அதே மாதிரி இவருடைய இதுக்கும் வந்துட்டு நான் வந்து பழைய வனம் அந்த படம் தான் பார்த்து வரேன். எனக்கு அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மோகன்ஜி பண்ண படத்துல அது பெட்டர். ஆமா, மோகன்ஜி பண்ண படத்துல பெட்டர். ஓகே, சூப்பரான படம், ரொம்ப 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 நல்லா. எனக்கு பிரச்சனை இப்படிதான் தெரியும். ஆனா ஒரு அந்த பெண்களுக்குலாம் பிடிக்கலாம் எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் மகளிர் தினம் சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒன்று நடத்தினேன். நான் எல்லாருக்கும் உட்காந்து இப்படிலாம் பண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கேன். திரும்பி பார்த்து இவர் வந்துட்டு இருக்காரு, யாருமே என் பக்கம் நிற்கல. அப்புறம் மற்ற எல்லாம் இவர்கிட்ட போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்க. அப்புறம் தான் தெரியும், சொல்கிறாங்க சார் அவங்க என்னோட க்ரஷ்ஷு 90ஸ்க்கு அந்த அப்போ தான் எனக்கு இவ்வளோ க்ரஷ் இருக்குதே தெரியும். அது ஒரே பிரச்சனை அவ்வளோ. ஸோ நீங்கள் அதை கேட்டதே சொல்லி இப்போ வந்து நீங்கள் அந்த ஏஜில் வந்து நிறைய பெண்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சொல்லுவாங்க. அதுக்காக அதை உங்கள் ஏஜ் என்ன? 32 அந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் 2000 நானே குழந்தை சொன்னால் தப்பாயிரும். 45 இப்போ பரவாயில்ல ப்ரோ. ஹேருக்கு என்ன ப்ரோ, எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க ப்ரோ. ஹேருக்குலாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் முடி நல்லா இருக்கு. இல்லை நான் இப்போ ஆளுங்க சொல்லுங்க, ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. எல்லாரும் முடி நல்லா இருக்கு. இல்லை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ப்ரோ ஏதாவது இல்லை ப்ரோ. நான் ஹேருக்குள்ள ப்ரோ அதை நீங்கள் இப்போ நிறைய பேர் ஹைட்டியில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் ப்ரோ. ஒன்றுமே இல்லை. இதுக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி பீட் ஆயில் அப்ளை பண்ணி ஒன்றுமே இல்லை. கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக நல்ல பழக்க வழக்கம், சந்தோஷமா இருங்க, ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க. நல்ல ஃபேமிலி இருந்தால் இந்த பிரச்சனை வரும். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த சீசனில் வந்து பிக் பாஸ்ல ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தி காமன் மேன் அப்படின்னு சொல்லி. அதாவது மக்களை வந்து உள்ள சேர்க்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா போன தடவை ஒரு காமன் மேன் வந்து தான் பல படத்தாலும் கேள்விப்படுவாங்க. அது இல்லை, இந்த வாட்டி என்ன புதுசாக ஒன்று பண்ணுறேன். ஆக்சுவலாக நானும் சேது ப்ரோட்ட எதுவும் பேசலை. ப்ரோமோ அதான் ஜென்ரலாக ஒரு காமன் மேனோட விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் இப்போ பொதுவாக ஆர்டிஸ்டே யோசிப்பாங்க பிக் பாஸ் போகிறதுக்கு. போன சீசன் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதுவே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த சீசன் அதிபயங்கரமாக இருக்குமா எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியல. ஆனால் எல்லாரும் காமன் மேனில் ஒருத்தர் எடுத்து போடுறான்னு சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ பப்ளிக் வர போகிறாங்கன்னு தெரியல. போன வாட்டி பயங்கரமாக இருந்துச்சு, பட் ரொம்ப ஆவலாக தான் இருக்குது. சீசன் 10 வேறு. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்ன வேணால் நடக்கும். பட் உங்களுடைய காம்போ எப்படி இருக்கும் விஜய் சேது சார்? நீங்கள் ஒரு மெயில காம்போ மாதிரி தான் இருக்குமா, இல்லை எப்பயாவது பேசிட்டாலும் நல்லா பேசுகிற மாதிரியா, இல்லை எம்மெட் டச்சில் இருப்பீங்களா? இல்லை இப்போ நான் ரொம்ப க்ளோஸ் நான் இன்னைக்கு காமிச்சதே கிடையாது. நிறைய பேருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக மச்சான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு க்ளோஸான்றது அந்த மேடையில் தான் தெரிஞ்சிருக்கும். அதை நான் எப்போ மெயின்டைன் பண்ணுவேன். நான் அதையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவரை ஃபோன் பண்ணால் நானும் பேசுவேன். எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, நம்பர் மாறினாலும் அவர் வந்து அவருக்கான மரியாதை, அவர் ரெஸ்பெக்ட் எப்பவுமே நான் இருக்கேன். ஏன்னா என்னோட எல்லா படங்களும் இப்போ ரீசெண்டாக பண்ண படம் பிக் பாஸ் வந்த அப்புறம் குத்துவலுக்கு ஏற்றி வச்சு எப்போ கூப்பிட்டாலும் டவுன் டு அர்த்தா இருக்கிற மனுஷனை பார்க்க ரொம்ப கஷ்டம். அதான் சார் சொன்ன மாதிரி எண்ணங்களும் செயல்களும் கரெக்டாக இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் நல்லது மட்டும்தான் கொடுப்பாங்க. நான் எப்பவுமே வேண்ட அதே விஷயம்தான். அந்த மனுஷன் எப்போ சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், அந்த சக்ஸஸ் நீடிக்கணும்ன்றதான். அதான் அந்த ஹார்ட் யாருக்கும் வராது. இல்லை எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படி. இப்போ ஒரு சின்ன கேள்வி, எப்போ நட்பு ஆரம்பிச்சிச்சு? எந்த காலகட்டத்தில்? 2003-04
நான் டெலிவிஷன் பண்ணும்போது அவர் ஒரு கேரக்டர் வந்தார். ஓ டேரக்டரா வந்தாரா? கேரக்டர் வந்தாரு. அவரு அட்டகத்தி தினேஷ். ம் தினேஷோட பேசுவேன், பட் பெரிய டச் இல்லை. ம் அதுலேருந்து சேது வந்து நல்லா சேது சார் ம் அதுதான். நாங்கள் எப்படி வேணா க்ளோஸாக பேசலாம், சேது சார் ரொம்ப க்ளோஸாக. அவருக்கான மரியாதை வந்து எப்பவுமே ஒரு ஃபாலோப்பில் இருப்பார். ம் படம் எல்லா படம் பண்ணும்போது நான் படம் போய் ஃபஸ்ட்டு படம் பார்ப்பேன், கிரிட்டிக்ஸ் சொல்லுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமான்றதே ரொம்ப டஃப் எனக்கு. ம் இப்படி எனக்கு என்ன மாற்றம் கூட எனக்கு இது வரைக்கும் நான் இப்படி எனக்கு என்ன சொன்னா 2003 நீங்க பீக்கு ஓகேங்களா? அப்போ அவர் உங்களை எப்படி பார்த்தாரு? இல்லை அது வந்து அவர் அசிஸ்டன்ட் சொல்லுவார். அவரோட கனவுகள் எல்லாமே சொல்லியிருக்காரு. எப்பவுமே அவரெல்லாம் சினிமாவில் வருவார், இவ்வளோ பண்ணுவார், பணம் நிறைய கடன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் படித்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் டெலிவிஷனில் பீக்காக இருக்கும்போதும் ஒரு ஏடி கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இது மாதிரிலாம் கார் ஒன்று வாங்கணும், பெருசாக ஜெயிக்கணும், இந்த மாதிரி நிறைய இப்படிலாம் வரணும், இந்த கனவுகள் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக. அது மாதிரி கோ டைரக்டர், அப்போ இருந்த கோ டைரக்டர்லாம் இப்போ பத்திரிகைலாம் வச்சிருக்காரு அவர். ஸோ அவர் யாரையும் மறக்க மாட்டார், உதாசீனப்படுத்த மாட்டார், திறமையாக இருந்தால் ஊக்குவிப்பார். அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது ஆக்சுவலாக. அப்போவே அந்த மனுஷன் அப்படி இருந்தேன்னா இப்போ அந்த மனுஷன் எங்கேயும் இருக்கார்ல, அவர் அப்படி இருந்ததால தான் அப்படி இருக்காரு ஆக்சுவலாக. அது எவ்வளோ பேராக இருக்க முடியும் தெரியல. ஏன்னா புகழ் எங்கேயோ இருக்குல்ல, எங்கேயோ போயிட்டார்ல, அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு மக்கள் செல்வன் பார்க்குறது ரொம்ப டஃப். எல்லாரும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ரொம்ப கஷ்டம், எல்லாரும் திருப்திப்படுத்த முடியாது. இப்போ நிறைய த்ரில்லர் இப்போ மூவி வரும், இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கும்? ஓகே, இதில் வந்து லாஸ்ட் ட்விஸ்ட் நிறைய இருக்கும், இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கும்? இதில் என்னன்னா இப்போ ஜெயிச்ச ஃபார்முலா பார்த்தீங்கன்னா துருவங்கள் 16, ராட்சசன், திகடி, இந்த ஃபார்மேஷனில் இந்த படம் இருக்கும் ஆக்சுவலாக. அது எல்லாமே எட்ஜ் த்ரில்லராக இருக்கும், ட்விஸ்ட் டு ட்விஸ்ட் நிறைய இருக்கும் ஆக்சுவலாக. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கிளைமேக்ஸில் இருக்கும். ஓகே ஓகே, இதுதான் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ இருப்போம். இப்போ இருக்க ஆடியன்ஸ் ரொம்ப கிளவர், நிறைய கொரியன் சீரிஸ் நிறைய பண்ணிட்டு இந்த சீன் தான் வர போறீங்க கெஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு சீன் ஆடியன்ஸ் சைட்லேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை உடைக்கணும்னு நினச்சி அதுக்கான நிறைய சீக்வன்ஸில் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். சிலது அவங்க நினைப்பாங்க இதெல்லாம் நடக்கும்ன்றது இருக்கும், அதுக்கும் ஸ்பேஸும் கொடுத்துருப்போம். இது நடக்கும்னு நினைக்கிற இடத்துல நடக்காதுன்றத ஒரு விஷயமோ கிளைமேக்ஸாக ஒரு விஷயம் த்ரூ அவுட் ஒன்று பண்ணியிருப்போம். டீட்டெயிலிங் நல்லா இருக்கும் படத்தில். கிரைமில் வந்து இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயிலிங் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்காது, ரொம்ப யோசிக்க முடியாதுல்ல, தப்புகள் அப்படியே மறைக்கப்படும், அது எதுவுமே இல்லாம டீட்டெயிலிங் இருக்கும். 2ஆம் வாட்டி 3ஆம் வாட்டி பார்க்கும்போது நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம், ஓ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். நேரத்துக்கு தேங்க்யூ. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.